ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு சூடாக வந்து ஜீரா வாட்டர் போட்டு குடிச்சிட்ருக்கேன். வீடெல்லாம் தொடச்சிட்டு ஈவினிங்கே தொடச்சிட்டோம், மார்னிங்கே துடைப்போம். பின்னாடி பாருங்கள், 2 ட்ரெஸ் வந்து துவைச்சி வச்சுருக்கோம். அதை நாளைக்கும் மடிக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் தான் செய்யணும். வேலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு தொடச்சிட்டு ரிலாக்ஸாக வந்து நான் குடிச்சிட்ருக்கேன். குளிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மார்னிங் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. காலையில் எழுந்த உடனே நான் போய்ட்டு எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டேன். அது எனக்கு கோலம் வந்து சுத்தமாக தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணி போடுவேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், நல்லா இருக்கா சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அதை போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு எல்லா ஒர்க் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட். இப்போ நான் வீடியோ எடுக்க சொல்ல வந்து என்னென்ன பண்ணேன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன், அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்ன பண்ணோன்னா, அம்மா வந்தாங்க. காலையில் எழுந்த உடனே பாப்பாவுக்கு எல்லாருக்குமே தண்ணி போட்டுட்டு அவங்கள எல்லாருமே ஒருத்தராக குளிக்க வச்சுட்டேன். டிஃபன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சாம்பார் கொடுத்துட்டு, குட்டி பையன் தான் சாப்பிடவே இல்லை, அவனுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருந்தேன். அம்மா வந்துட்டாங்க, 10 o'clock வந்தாங்க. நான் இவருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்லிட்டு கிளம்பிட்டார் காலையிலே. அதனால் நான் ஒரு ஆளை மட்டும் 3 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சாமியும் கும்பிடணும். நேற்றே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வீடெல்லாம் தொடச்சி பூஜை சாமான்லாம் அம்மா வந்து விளக்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். அதனால் வந்து நான் வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுட்டேன். கொழுக்கட்டையும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் இதெல்லாம் வந்து அம்மா வந்தோடனே நான் செய்யணும். இப்போ அம்மா வந்துட்டாங்க. வந்து பாப்பா எல்லாருமே 3 பேரும் கடைக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் திங்ஸும் வாங்கணும், இங்கே பக்கத்தில் தான், அதனால் அங்கே போயிருக்காங்க. அவங்க வந்த பிறகு நான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் வெல்லம்லாம் இப்போ தான் நசுக்கி அதை உடச்சி கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அம்மாவுக்கு. மாவு வந்து வெந்துட்டுருக்கு. அது வெந்தோடனே அதை வந்து நம்ம பிசைஞ்சு கொழுக்கட்டை பூரணெல்லாம் வச்சு செய்யணும். இந்த ஒர்க்கு தான் இருக்குது. அதை முடிச்சுட்டேன். டைரெக்டாக சாமி வந்து வாழை எல்லாம் போட்டு பிள்ளையார் வந்து நான் வந்து போன வருஷம் எடுக்கல, அதனால் 3 வருஷம் எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் எடுக்கல. மற்றபடி பிள்ளையாருக்கு அவருக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். அந்த கிளிப்பிங் நான் மறந்துட்டேன். ஏன்னா வந்து பாப்பாலாம் பசியில் இருந்தாங்க. அதனால் நானும் ரொம்ப பசி, காலையிலேருந்து உட்பொழுது இருந்ததுனால காலையிலேருந்து சாப்பிடலை. அதனால் பாப்பாவுக்கு ஊட்டி விடுறதும் அவங்கள ரெடி பண்ணுறதும் அதே மாதிரி இருந்தேன்னா, அதனால் எந்த வேலையுமே ஆகலை. அதனால் சரி, இப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரத்துக்கு அம்மா போயிருக்காங்க. அப்புறம் புதுசாக ஒரு ஷாம்பு நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. அதை ரிவ்யூ எப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்மெல் வந்து கோக்னட், அது அந்த ஃப்ளேவரில் தான் நான் வாங்கியிருக்கேன். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. குட்டி பையனுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துட்டுருக்கு. 2 டைம் வந்து இந்த வேலை டென்ஷனில் கிச்சனில் வந்து நான் கூட்டின்னு போய் யானையில் போட்டேன். அவன் தூங்கவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுருணும். நாங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட சொல்ல கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே 1 by 1ஆக வரும், நீங்கள் அப்படியே பாருங்கள். வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். நேற்று வீடியோ இது, இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். எல்லார் வீட்லேயுமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நானும் வந்து என்னால் முடிஞ்சது சூப்பராக மன திருப்தியாக சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நான் மட்டும்தாங்க சாப்பாடு எல்லாமே பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். அம்மா எல்லாமே வந்து இந்த கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கத்தில் ட்ரெஸ்லாம் இருக்கும், அது மடிக்கிறது. நான் வந்து இந்த கிளிப்பிங் வந்து பாப்பா எடுத்தாங்க. நான் நெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிருவேன். அது வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்து கொழுக்கட்டை வந்து இருக்கும். பாருங்கள், சுட சுட எடுத்துகிட்டு வந்தேன். இது பசியில் நான் இப்போ ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டேன். அந்த டைமில் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன். அந்த ஜூஸியாக ஓவர் வெள்ளம்லாம் கிடையாது, கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தனியாக வீடியோ ஒரு நாள் போடுறேன். சூப்பராக வந்து நான் சாப்பிட்டுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பளம், இது 3மே செஞ்சு சாப்பிட்டுட்டேன். எல்லாருமே சைடிஷ் தான் சாப்பிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு சுண்டல்
அப்புறம் பாயாசம் சாப்பிட்டேன். பாயாசம் வந்து அம்மா செஞ்சாங்க, பால் பாயாசம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செய்கிறது வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். ஏன்னா வேறு வேறு மெத்தட்லலாம் செய்வேன். அம்மா வந்து எப்பவும் போல் சின்ன வயசுலேருந்தே செய்வாங்களோ அந்த மெத்தடில் செஞ்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அது ஒரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு ஈவினிங் கொஞ்சம் வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான், ரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் 3 பேர் கிளம்பிட்டோம். குட்டி பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.